ஏம்மா ஏண்டே கம்மன் தூங்கு. ஏம்மா ஒரே ஒரு நிமிஷமா கண்ணு தரமா. எடே மகா மணி 11க்கு மேல ஆகுது, கம்மன் தூங்கு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளாமா. எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, கண்ணு கூட திறக்க முடியல, கம்மன் படே. ஐயோ எனக்கு வேற அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, எப்படி இப்போ நான் தனியா போவேன்? மா இப்ப எழுந்து வச்சுக்கா சம்மாடி வாங்குவ நீ. மா அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, கதவு திறந்து மட்டும் நில்லுங்க, போயிட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறேன். வந்து படுக்கிறதுக்கு முன்னாடியே 1 பாத்ரூம்ல போயிட்டு வந்து படுக்கணும்னு அறிவு இருக்காதா? என்ன சின்ன குழந்தையா? ஏம்மா போயிட்டு தாம்மா வந்தேன். இந்த மழை காலத்துல எத்தனை வாட்டிமா போயிட்டு வர்றது? 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துன்னே இருக்கு. பெரிய தொல்லை இவகிட்ட. போயிட்டு வா. ஏம்மா எழுந்து வாமா. உசுர எடுக்கிறாமா இவ. நீ முதல்ல எழுந்துருடி. வாங்க போலாம். சின்ன குழந்தையா இருக்கும் போது தான் இந்த மையா மக்களாம் பண்ணியிருந்தாங்க, நைட்ல தூங்கிடாம குச்சாவத்துன்னு 7 கழுத வயசாயும் உசுர எடுக்கிறாளுங்கம்மா. வா போலாம். வெளியில தூரல் போட்டு போல தெரியா? ஏம்மா நானும் வரேம்மா. இவ்வளவு நேரம் முடிச்சிருந்தேன் நீ வா வா சீக்கிரம் வா. எப்போ நானும் எவ்வளவு நேரம் தான் அடக்கி வைக்கிறது? நீ இவ்வளவு நேரம் அடிக்கிட்ட வச்சிருந்தியா? எருமை சொல்ல வேண்டியதுன்னா நம்ம 2 பேரும் போயிருக்கலாம்ல. இது நம்ம 2 பேரும் போறதுக்கு கூட பயமா தாண்டி இருக்கும், அம்மா வந்தா தாண்டி தைரியமா இருக்கும். 2 பேரும் இப்ப நம்பிக்கை போட்டீங்க, இப்பெல்லாம் அவசரமா வரலையா? அது வரமா அம்மா நான் எப்படின்னா திட்டுவாங்க, நீ எப்படின்னா திட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் கம்முன்னு இருந்தேன். எவ்வளவு நேரம் முடி அடக்கி வச்சிருக்கேன்? எருமை மாடே, எனக்கே அர்ஜென்டா தான் வந்தது, நானே அடக்கி வச்சிருந்தேன். ஏம்மா உங்களுக்கும் பயம்தானா? நைட்ல தனியா போனா யாருக்கு தான் பயமா இருக்காது. வாங்கடி. அப்போ கூட நான் எழுப்ப தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணி இருந்திருக்கீங்க. நானும் பொழுது விடிய வரைக்கும் அப்படியே அடக்கி வச்சுக்கலான்னு பார்த்தேன், முடியல. தள்ளு நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஏண்டே பார்த்து போடி, வழுக்க போகுது வெளியில. எருமை மாடு எப்படி ஓடுது பாருமா. ஏண்டே லைட்டு போட்டு முடி, லைட்டு கூட போடாம எங்கடி அவ்வளவு அர்ஜென்ட்டா ஓடி இருக்க? ஏம்மா நானும் வரேன், உன் கூட விட்டுட்டு போவாத. ஏம்மா எவ்வளவு இருட்டா இருக்குமா. முதல்ல அப்பா கிட்ட சொல்லி இங்க நல்ல பெரிய லைட்டா போட சொல்லணும், ரொம்ப இருட்டா இருக்குது. ஆச்சாடியே அதை வந்துட்டேம்மா. சீக்கிரம் ஒருத்தர் போட்டு சீக்கிரம் வாங்க. நீ முதல் வெளில வாடி. போங்க. இங்கதான் நின்று இருப்பியா, உள்ள வர மாட்டியா? அப்புறம் விளக்கு மாதிரி பிஞ்சிர, ஒழுங்கா போயிட்டு சீக்கிரம் வா. ஏடி குளிருது, சீக்கிரம் போயிட்டு வாடி. ஏன் நீ போகும்போதுலாம் குளிர்லையா? சண்டை போடாம சீக்கிரம் போயிட்டு வா போ. நீ ஏன் இப்படி நின்று இருக்க? ஏம்மா உள்ள பாத்ரூம்ல கண்ணாடி இருந்ததா, அதை என் முகத்தை பார்த்தனே பயந்துட்டேம்மா. ஐயோ முதல்ல அந்த கண்ணாடி ஏவத்து வெளில கடை சொன்னோம். உன்னை யார் இருட்டில் கண்ணாடியா பார்க்க சொன்னது? அம்மா 1 நிமிஷம் திக்கு நிச்சயமா எனக்கு. சரி சரியா போயிடும். ஏம்மா இங்க தான் நிக்கிற. ஆமாடி இங்க தான் இருக்க, சீக்கிரம் போயிட்டு வாடி. வந்துட்டேன். ஒருவேளை அது ஏன் முடிஞ்சுதானா இல்ல வேற ஏதாதா? கடவுளே. வாங்கம்மா போலாம். என்னம்மா? ஏண்டி நான் இன்னும் போவே இல்லடி. ஏம்மா அவ கூட என்ன விட்டுட்டு போற, பயமா இருக்குமா? நான் வேணா உன் கூட வரட்டுமா? ஐயோ நானும் தனியா நிக்க மாட்டேப்பா. இப்ப அடி வாங்க பாத்ரூம் உள்ள வந்து நிப்பியா? இல்ல கேக்கும்ல, ரொம்ப மோசம் பாயுதுங்க தலை. ஏண்டி எங்க என்ன மக்கு எங்க நிக்கானா? ஏம்மா மக்கு மேல மாட்டி வச்சிருக்கமா. இருமா பக்கெட்டுக்குள்ளே போட்டு வைக்க வேண்டியதானே. ஏண்டி நீ ஏண்டி போய் அறிஞ்ச மாதிரி இருக்கிற? பயமா இருக்குது உன்னை பாக்கிறதுக்கு. ஏண்டி உள்ள பாத்ரூம்ல கண்ணாடியில வந்து டக்குனு என் மூஞ்ச பாத்துண்டி, ஆனா அது என் மூஞ்சி மாதிரியே இல்ல தெரியுமா? நான் பயந்தே போயிட்டேன். உள்ள வேற பேய் இருக்கா? ஆமாண்டி கண்ணாடி போட்ட ஒரு பேய் இருக்கு. அப்படி அணைச்சுமாவா? ஆமா அது பேர் தான் வாணி. எரும மாடே என்ன சொல்ற நீ? ஆமா நீயே ஒரு பேய் தான். உன்னை பார்க்கறதுக்கு ஒரு பேய் வந்துச்சா கண்ணாடியில? போடி. எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்குதுடி. டவுட்டா இருக்குன்னா அம்மா வந்த உடனே உள்ள போய் செக் பண்ணிட்டு வா. ஐயோ நான் போக மாட்டேப்பா. நடக்க போலாம். ஏம்மா இவ பாத்ரூம்ல கண்ணாடியில எதையோ பார்த்துட்டு பயந்துட்டலாமா? அவ மூஞ்ச பார்த்தா அவ பயந்துட்டாளாண்டி. அம்மா அது பார்க்கறதுக்கு என் மூஞ்ச மாதிரி இல்லம்மா. ஐயோ நைட்ல கண்ணாடியில பார்த்தா அப்படிதான் நமக்கே பயமா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இப்ப கூட நீ பேசுற குரல் மட்டும் தானே கேக்குது, உன் முகமே தெரிய மாட்டேதுமா எனக்கு. சரி இருந்தா எப்படி தெரியும்? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதுமா. முதல்ல இங்க பெரிய டியூப் லைட்டா போட சொல்லணும். நைட்ல பாத்ரூமுக்கு வந்தாலே பெரிய தொல்லையா இருக்கு உங்ககிட்ட. நடக்க தூரம் வேற அதிகமா வருது. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. ஒருவேளை வாணி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமோ? மணி வேற கரெக்டா 12ஆவது. ஐயோ எனக்கே பயமா இருக்கு. நில்லுங்கடி, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? ஏம்மா நானே பயந்து போயிட்டேன். ஏய் வாணி எழுந்து மேல பட, ஏந்திரே கட்டு மேல பட. நீ படுத்துக்குடி மேல, நான் நிக்கலே படுத்துக்கிறேன் அம்மா கூட. தினமும் நீ தானே கட்டில படுப்ப, இன்னைக்கு நான் ஒழுங்கு மாதிரியே ஏந்து இடத்துக்கு போ. அம்மா எனக்கு தனியா மேல படுக்கிறதுக்கு பயமா இருக்குமா, நான் கீழே படுத்துக்கிறேம்மா. அதெல்லாம் முடியாது எழுந்துரு மரியாதையா. நான்லாம் எழுந்துக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கீழே படுத்துக்கிட்டோம், நீ கட்டு மேல படுத்துக்க போ. நான்லாம் கட்டில் மேல படுக்க மாட்டேன். தினமும் சண்டை போட்டு அவ தானே கட்டில் மேல படுத்துப்பா. நான்லாம் படுக்க மாட்டேன், இன்னைக்கு எனக்கு பயமா இருக்குது, நான் இங்கே தான் படுப்பேன். இங்க பாரு இன்னைக்கு தான் இடம் கொடுக்கறல, தினமும் இதெல்லாம் சண்டை போடுவேன், நான் கட்டு மேல படுப்பேன், கட்டில் மேல படுப்பேன்னு சொல்லிட்டு அவ தான் இன்னைக்கு உன்னை படுக்க சொல்லல. ஒழுங்கு மரியாதையா படு. அம்மா என்னெல்லாம் தனியெல்லாம் படுக்க முடியாதுமா. ஏன் நீ பேய் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல? ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா நான் தாமா பார்த்தேன் கண்ணாடியில. இந்த காசுல பேய்லாம் ஒன்றும் கிடையாது. அரண்டவ கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் முகத்தை நீயே கண்ணாடியில பார்த்து பயந்துட்டு வந்திருக்க, புரியுதா? பேய்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏம்மா பேய்லாம் இருக்குமா, நான் அந்த படத்துல தான் பார்த்துருக்கேனே. ஆமா நான் கூட பார்த்துருக்கேன். இதெல்லாம் சும்மா
அந்த காலத்துலலாம் இருட்டில் போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது இருட்டுலலாம் அப்படின்றதுக்கோசம் பேய் பூதம் அப்படின்னு சொல்லி பயம்பூத்தி வச்சிருந்தாங்க. நிஜமான பேய்கள்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேய் இருக்குது அது இருக்குது இது இருக்குது சொல்லி வச்சாதான் தனியாலாம் பொம்பளை பசங்களாம் போகாதுங்க, பசங்களாம் இருட்டில் எங்கேயும் போக மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பயம்பூத்தி வைக்கிறதுக்காக சொல்கிறது இதெல்லாம். அதெல்லாம் போய் உண்மை நம்பினே நீ என் பயந்து இருக்கேன். அப்படி அம்மா நிஜமான பேயெல்லாம் கிடையாதா? இந்த அம்மாக்கே 40 வயசுக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு பேயை கூட பார்த்ததே கிடையாது தெரியுமா? அப்படியேம்மா சொல்கிறேன். ஆமாம், என்னை அம்மா தான் சொல்லிட்டாங்களா பேயெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு. எந்த போய் மேலே போய் போடுப்போ. ஏம்மா நான்லாம் போக மாட்டேன். பேய் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் இங்கே பார்த்துக்கிறேன். சரி 2 பேரும் கீழே போடுங்க, நான் போய் படுத்துக்கிறேன் கட்டில் மேலே. ஏம்மா அம்மா எங்களை தனியாக விட்டு போவாத, நீ இங்கே போடு. என்ன ஒரு பையில 3 பேர் எப்படி படுக்க முடியும்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், போடு. ஐயோ இவ்வளோ நாளும் அட்டூழியம் தாங்க முடியலையே. ஏடி வா, நீ நல்லா கொஞ்சம் தள்ளி போடு. என்ன இதுக்கு மேலே கட்டில் தண்டிட்டு தள்ள முடியலடி. படுங்கம்மா. இந்த வீட்டில் இவ்வளோ கூத்து நடக்குது, ஒரு மனுஷன் என்ன தூக்கம் தூங்கின்னு இருக்காரு. எங்கேருந்து தான் அப்படி தூக்கம் வருமோ? அப்பா தூங்கினா தூங்கி போட்டான், அப்பா ஒரு பத்திட்டு வரு, நீ ஒழுங்கா படு. படு. ஏம்மா எனக்கு சுத்தமாக இடமே இல்லைம்மா. அதை தான் நானும் சொன்னேன், மேலே படுக்க முடியாதியா? ஐயோ தனியாக நான் மேலே படுக்க மாட்டேப்பா. வா நீங்கள் நல்லா தள்ளி போடுறீ. என்ன எங்கடி இடம் இருக்கு நான் தள்ளி படுக்கிறதுக்கு? கட்டில் தண்ணி போனோம். போ கட்டில் போய் படுப்போ. எம்மடிய உள்ள இருட்டா இருக்கும், நான் போக மாட்டேன். இப்போ நான் எங்கே தான் படுக்கிறதே? என்ன இருக்கத்துல ஒழுங்கா படு. அந்த லைட்டை முதல்ல ஆஃப் பண்ணுங்க, கண்ணெல்லாம் கூசுதே. ஏமா லைட்ல ஆஃப் பண்ண தேவை, லைட் எரிட்டோம். ஐயோ நடுராத்திரி ஃபுல்லா லைட் எண்ணி வந்தா என்ன ஆகுறது? எப்படி தூங்குறது? கரண்ட் பில் வேற எக்ஸ்ட்ரா வருமே. யார் கரண்ட் பில் கட்டுறது? ஒழுங்கா ஆஃப் பண்ணுங்க லைட்டை. ஏமா லைட் ஆஃப் பண்ணா அங்க கண்ணாடியில பார்த்த பத்தி அந்த பேய் தான் ஞாபகம் வரும். வேணாமா சரியான தொட நடிங்கமா. நான் எங்கே படுக்கிறது இப்போ? ஏனே இடம் இல்லாத மாதிரி எங்க வந்து பட்டுனுற நீ? எந்திரடி. ஏம்மா படுக்கிறதுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லை, கவர்மெண்ட் படுங்க. ஐயோ 3 பேர் தலையில இருக்க பேரை ஒன்னா யார் போகுது? என் தலையில ஒரு பேன் கூட இல்லாம நான் சுத்தமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். என் தலையில கூட பெயின் கிடையாதுப்பா. என் தலையில கூட ஒண்ணு கூட கிடையாது. நாளைக்கு காலையில தெரிஞ்சு போயிடும் யார் தலையில பேன் இருக்கு யார் தலையில பேன் இல்லைன்னு. எப்படி இம்சை பண்றாளுங்க பாரு. எங்கன்னா நிம்மதியா தூங்க முடியாது அவளுங்க கிட்ட. சும்மா தோண நினைக்காதீங்க, கண்ண மணி தூங்குவா. உங்களுக்கு நடுவில் இப்படி மாட்டிங்க எங்க இருந்து தூங்குறது? நைட்டு ஃபுல்லா சிவராத்திரி தான் போடுது எனக்கு. சிவராத்திரி நவராத்திரி கலைமகளும் குலுவிருக்கும் ராத்திரி. கிண்டலா இருக்கா 2 பேருக்கும்? காலையில 4 மணிக்கு எழுந்து வேலை செய்ய போறது நானு. வாசல் பெருக்கி கோலம் வைக்கணும், சாமான் வைக்கணும், சமையல் செய்யணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் நான் தான் செய்ய போறேன். நீங்க நல்லா தூங்க போறீங்க. உங்களுக்கு என்ன வந்தது? தூங்குறீங்களா? தூங்குங்க. என்ன தூங்க விடாம பண்ணிட்டு 2 பேரும் தூங்குறீங்களா? மணி 6 இந்த வீட்டில் வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறது கூட ஆள் கிடையாது. ராத்திரி ஃபுல்லாக தூங்காம ஆட்டம் போட வேண்டியது. காலையில் 6 மணியாக இருந்தாலும் எழுந்து வேலை செய்யறது கஷ்டமா இருக்குது. குடத்தை எத்தனை குழால போட்டுட்டு வாசல் பெருக்கி கோலம் வைக்கணும். லேட் ஆகி போச்சு. மகாராணி படத்தில் எழுந்துட்டா பழகுதா? நீங்க எப்ப எழுந்தீங்க? மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? மணி 6 அத்தை. ஒரு குடும்ப பொம்பளை காலையில் 6 மணிக்கு தான் எழுந்து வருவாளா? நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆயிடுச்சு, அதான் காலையில எழுந்துக்கிறது கஷ்டமா இருந்தது. ஏன் 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியதானே? ஏன் சீக்கிரமா போய் எழுந்து வந்தா? தினமும் சீக்கிரமா தான் எழுந்துக்கிறேன். இன்னைக்கு 1 நாள் தான் லேட் ஆயிடுச்சு. ஆமா எது பேச மாட்டே கத்து வச்சுக்கோ. குடும்ப பொண்ணா லட்சணமா காலையில எழுந்து சாணி தெளிச்சு வாசல் பெருக்கி கோலம் வைக்கலாம், அதெல்லாம் கிடையாது. நைட்டு ஃபுல்லா ஒரே பேச்சு சத்தம். பெட்ரூம்ல ஒரு லைட் கூட ஆஃப் பண்ணாம ஆட்டம் போட்டு நிற்கீங்க தூங்காம. அப்புறம் எப்படி காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியும்? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா இல்லையா உனக்கு? காலையில சமைச்சு கமிச்சு வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும், வீட்டுல வயசான 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டா டிஃபன் கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், அதெல்லாம் அறிவே இருக்காதுல உனக்கு? அதான் தினமும் எல்லா வேலையும் நான் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். இன்னைக்கு 1 நாள் தான் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு சீக்கிரமா எழுந்துக்கிறேன். ஒரு நாள் விட்டா தினமும் அதே பழக்கம் வந்துடும். இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்துக்க, நாளைக்கு 7 மணிக்கு எழுந்துக்கோ, நாளைக்கு 8 மணிக்கு எழுந்துக்கோ. அப்படியே உன் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க பத்தி அவங்க மாதிரி டெய்லி 10 மணிக்கு எழுந்துக்க கத்துக்க. அப்படியே அத்தை என்ன இது வேணா பேசுங்க அத்தை, என் ஃப்ரெண்டுங்க எதுவும் பேசாதீங்க. ஆமா உன் ஃப்ரெண்டுங்க ரொம்ப அழகு. அத்தை முன்னாடியே நீங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்களா? ஏன் இப்பெல்லாம் இந்த மாதிரி பேசுறீங்க? அவங்க நடந்துக்கிற முறை வந்து மனுஷனை மாற்றி விட்டுருது. நான் நல்லவளா தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது மாதிரி இங்கே நடக்கலையே. ஏன் தேப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னத்துக்கு எழுந்து வந்து குடம் கையமா போயின்னு இருக்கிறியா? தண்ணி வந்து எவ்வளோ ஆகும் தெரியுமா? அவங்க 5 குடம் 6 குடம் பிடிச்சிட்டு போயின்னு இருக்காங்க. இப்போ தான் போகிறேன் குடத்தை எடுத்துக்கினேன். நேற்று பிடிச்ச தண்ணியே நிறைய இருக்குது. இப்போ நான் சமைக்க மட்டும் தான் தண்ணி வேணும். 2 குடம் மட்டும் தண்ணி போதும். அது மட்டும் பிடிக்கல சொல்லிட்டு தான் போயிருக்கேன். போ நீ போன உடனே வாமா மகாராணி உனக்காக வெயிட் பண்ணி வந்தா சொல்லிட்டு தண்ணி விடுவாங்க, போய் பிடிச்சினா போ. அங்கே அடிச்சு பண்ணு இருக்காங்க தண்ணிக்கு. முன்னாடி வந்தவங்க நல்லா பிடிச்சின்னு போயிருக்கா. நம்ம பெரிய மகாராணி போன வந்த உடனே வாமா சொல்லிட்டு 2 குடம் தண்ணி விடுவாங்க, போ பிடிச்சினா போ. ஏன் நீங்க காலையில எனக்கு சீக்கிரமா எழுந்துட்டீங்களா? குடத்தை எடுத்து முன்னாடி லைன்ல போட வேண்டியது தானே? என்ன பண்ணிருந்தீங்க? ஓ நான் உன்னை கேள்வி கேட்டா திருப்பி நீ என்ன கேள்வி கேட்குற? காலம் அவ்வளோ மோசமா இப்போ இருக்குது. பெரியவங்க சின்னவங்க மட்டும் மரியாதை இல்லாமல் யாரை கேள்வி கேட்கணுன்றது இல்லாமல் போயின்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம வளர்த்து வச்சுக்கிறோம் பத்தியா புள்ள, அது சரிந்தா இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இன்னைக்கு என்ன வந்துச்சு தெரியல, நம்ம மாமியார் கேள்விக்கு காலையிலே கத்தின்னு கிடக்குது. சரி தள்ளுங்க போய் தண்ணி பிடிச்சிங்க. வாசல் பெருக்கி கோலம் வச்சிங்களா? வச்சாச்சு. அத்தை வர வரைக்கும் எப்படி நின்று இருக்காதீங்க. இந்த பசங்க 2 குரல் கொடுத்து கொஞ்சம் எழுப்பி விடுங்க. பாலும் மாமா வேணா சொல்லணும். கேட்டுதா? திரும்பி பக்கத்துக்குள்ள ஓடிடலாம். ஓடுறியா? வா காலை உடைக்கிறேன் வா. திமிரு பத்தியா? என் பொண்ணு அவன் மாமியார் என்ன கொடுமை பண்றா? நான் இவளை அப்படியே கொஞ்சம் வச்சுருந்தா எனக்கு ரொம்ப திமிரு அதிகமா இருக்குது. வாமா போமா கூப்பிட்டு இருக்காங்க, அந்த திமிரு தான். நான் அவளை இடம் கொடுத்து வச்சிருக்கேன் அவளுக்கு. நம்ம ஊரை மட்டும் பொண்ணு இருந்தாலும் நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். ஆனா நம்ம பொண்ணு அந்த மாதிரி பாத்துக்கிறாங்களா? எப்படி கொடுமைப்படுத்துறாங்க? ஏமா காலையில என்னம்மா வீடே ஒரே சத்தமா இருக்கு? நானும் உன் பொண்டாட்டி எங்க பாட்டு கச்சேரி நடத்தினோம், அதான் சத்தமா இருக்கு. ஏமா கோவமா இருக்கீங்க? ஏன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை எதுவுமே கேட்க மாட்டியா? அதுக்கு பாட்டு இஷ்டத்துக்கு ஆடி இருக்குங்க.
என்னம்மா நடந்துச்சு? நீ படம் தனியா ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிற, இதுங்க மூணும் சேர்ந்து ஒரு ரூம்ல படுத்துக்கினே நைட் எல்லாம் தூங்காம பேசிங்க சிரிச்சிங்க அமக்கலம் பண்ணினே அந்த ரூம் லைட்டை கூட ஆஃப் பண்ணல. கரண்ட் பில் யார் கட்டது? கரண்ட் பில் அதிகம் வந்தா மட்டும் ஏன் அதிகமாக வந்து சொல்லிட்டு என்ன வந்து கேட்கறல பாரு. நைட் எல்லாம் அந்த ரூம் லைட் எரிஞ்சு இருந்தது. தூங்குறதுக்கே 1 மணிக்கு மேலே 2 மணிக்கு தான் ஆயிருக்கும். அது வரைக்கும் ஒரே சிரிப்பு சத்தம் தான், ஒரே பேச்சு சத்தம் தான். தூங்காம நடுராத்திரில என்ன சிரிப்பு பேச்சு கண்டி கிடக்குது உங்களுக்கு? இந்த பசங்க ஏதாவது அமக்கலம் பண்ணி இருந்துருக்குமா? அதான் பேசி சிரிச்சு அமக்கலம் பண்ணி இருந்துருக்குங்க. ஆமா, என்னைக்கு உன் பொண்டாட்டி விட்டு கொடுத்துருப்பேன். என்னதான் மந்திரம் போட்டு மயக்கி வச்சு பல தெரியல. மயக்கிறாங்க. சரி காப்பி போடுச்சா? ஆமா, அவன் என்ன வாசல் போய் கோலம் வச்சுட்டியா? போய் கோலால எடுத்து போய் குடத்தை போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கறேன். நீ வந்து காப்பி போட்டீங்க, எல்லாமே நானே செஞ்சுருக்கேன். நீங்களா வீட்டை சுத்தி எதுக்கு ஆள் இருக்கீங்க? சரி விடுங்க, நான் போய் கடையில போய் குடிச்சிட்டு வரேன். டேய், நீ போய் கடையில போய் குடிச்சிட்டு வந்துருவேன். எங்களுக்கு ஏமா நீங்களா வரீங்களா கடைக்கு? இப்போ லேடிஸ்லாம் கடைக்கு வரக்கூடாதுமா. வேணா உங்களுக்கு பார்சல் வேணாட்டுமா? ஆமா, டீ கல்ல இருந்து காஃபியும் டீயும் பார்சல் வாங்கி வா. ரொம்ப கலகலன்னு குடும்பம் ஓடும். அப்புறம் வேற என்ன பண்ண சொல்றீங்க? போகும்போது லேட்டா எழுந்திருக்கா இன்னைக்கு. இனிமேல் தான் போயிட்டு பால் வேணா காப்பி போடுவா. கொஞ்சம் லேட்டா வந்து ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எந்த வீட்டுலனா இந்த மாதிரி அநியாயம் நடக்குமா? வயசானவங்க 2 பேர் இருக்காங்களே, காலையில எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வச்சுட்டு பால் வந்து காப்பி கீப்பி போட்டு எழுப்பலாம். அதெல்லாம் கிடையாது. வயசான பொம்பளை நான் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வச்சுட்டு உங்ககிட்ட கத்தி நடக்க வேண்டியதா இருக்குது. இம்மா தினமும் நீங்களா சரிங்க. இன்னைக்கு ஒரு நாள் அதிசயமா செஞ்சுட்டு பேசாதீங்கம்மா. ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். இன்னைக்கு பாத்தியா எப்படி பேசுனா? அப்படி மயக்கி வச்சிருக்கா. சரிம்மா, உங்களுக்கு நான் காஃபி பார்சல் வாங்கி வந்துடுறேன். பல்லுல வளர்க்கிட்டீங்களா? ரெடியா இருங்க. மேலே எடுத்து வச்சுங்கன்னா வந்துடுறேன். எழுந்தது லேட் இன்னைக்கு. டிஃபன்லாம் செய்வாங்களா இல்லை வாங்கி வந்துடலாம் மதியம் கடையில்? சரி அப்படியே வாங்கி வந்துடலாம். ஆனா நான் பெத்தது சரியா இருந்தா எல்லாம் தான் சரியா இருக்கும். அது முதல்ல இங்க சரியா இருக்குது. கொண்டாட்டியே புள்ளி வச்சா இவன் கோலமே போட்டு முடிச்சிடுவான். இப்போ பிளான் பண்ணி இன்னைக்கு லேட்டா எழுந்திருக்கா. இவன் பாரு கடையில் போயிட்டு காஃபி பார்சல் வேணா, 10க்கு டிஃபனும் பார்சல் வேணா இருப்பானா. இந்த மாதிரி புருஷங்க அவனுக்குலாம் கிடைப்பாங்களா பாரு. அந்த மாதிரி தத்திய புள்ளையா பெற்று வளர்த்தி வச்சுக்கிறேன் நான். அவளை ஏன் லேட்டா தூங்குறீங்க, ஏன் லேட்டா எழுந்திரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 சாத்தத்துக்கு துப்பு கிடையாது இவனுக்கு. டிஃபன் வேணா இருப்பானா. இதெல்லாம் குடும்பம் நடத்துற லட்சணம் இதெல்லாம். ஐயோ, இந்த மாமியார் கேள்வி இன்னும் தொடப்பக்கட்டையும் கையும் தான் நின்றுதான். குழால் தண்ணி வேற நின்று போச்சு. எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல, ஒன்றும் புரியலையே. பார்த்துச்சுன்னா ஒரு அம்மன் கத்த போகுது. ஓடிலாம் போய் பால் வாங்கி மாவு வாங்கி வரலாம். புரியுங்க. இவ தண்ணி பிடிக்க போனால எங்க கதை பேசுறதுக்கு போனால தெரியல. இன்னும் அழகானா இந்த வீட்டில் மட்டும் நான் இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். வீடாவே இருக்காது. எல்லாம் அதட்டி வேலை வாங்கும் போதே டிம்கி கொடுக்குறோம். இன்னும் வீட்டு பின்னாடி தோட்டத்தெல்லாம் வேற பெருக்கல. அதே போய் பெருக்கிட்டு ஒரே இலையும் தழையும் குப்பையுமா தான் இருக்கே தவிர இந்த வீட்டில் வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வயசான காலத்தில் முது வழியில் இப்போ நான் தான் பெருக்கணும் எல்லாத்தையும். ஏன்னா நான் தானே போகும்போது தூக்கி தலை வச்சுட்டு போகிறேன். பொறுப்புன்றது கொஞ்சம் கூட கிடையாது யாருக்கும். டிஃபன் சாப்பிட்டா கிளம்பிட வேண்டியதுதான். ஏண்டி இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்க காலேஜ்க்கு? ஏண்டி இன்னைக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் கால் டிக்கெட் தராங்கடி. அதனால சீக்கிரமா சொல்லிட்டாங்க. நீ இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமா கிளம்பணும்னு அம்மாக்கு தெரியுமா? நைட்டே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன்டி. ஏன் என்னாச்சு? நைட்டு அம்மா நம்ம கூட தூங்காம இருந்தாங்க பத்தியா, அதனால காலையில் லேட்டாக தான் எழுந்திருக்காங்க. இன்னும் எதுவுமே செய்யல. காஃபியும் போடல, டிஃபனும் செய்யல, எதுவுமே செய்யல. இது காஃபியும் போடல, டிஃபனும் செய்யலையா? இப்போ என்ன பண்றது? நான் எனக்கு வர காலேஜ் டைம் ஆகுது. இன்னைக்கு 7 மணி பஸ்ஸுக்கு நான் போகணும். 7 மணி பஸ்ஸை விட்டுட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் இன்னைக்கு. அம்மா நீ எழுந்து போய் பால் வேணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. நீ என்னன்னா காலேஜுக்கு ரெடியாகி உட்காந்துக்க. நான் எங்கடி பால் வாங்குறதுக்கு போறது? சரி அம்மா எங்க? அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல. தண்ணி பிடிக்க போயிருக்காங்களா இல்லை ஒருவேளை அவங்களே பால் வாங்கின போயிட்டாங்களான்னு தெரியல. கிச்சனில் போய் பார்த்தா இன்னும் அடுப்பு கூட பற்ற வைக்கல, அப்படியே இருக்குது. நேரம் பார்த்து இந்த அம்மா எப்படி பண்றாங்க பாத்தியாடி. இன்னைக்கு மட்டும் லேட்டா போன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். இன்சார்ஜ் மேம் பிச்சு எடுத்துருவாங்க, பேசியே சாவச்சிடுவாங்க. ஏடி நம்ம காலேஜில் தான் கேன்டீன் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அங்கே சாப்பிட்டுக்கோ. மதியத்துக்கு கூட அங்கே சாப்பிட்டுக்கலாண்டி. காலையிலேயே போய் அங்கே போய் சாப்பிடணும் அசிங்கமா இருக்காது. பார்க்குற பசங்க என்ன நினைக்கும், உங்க வீட்டு டிஃபன் கூட செய்யலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்காதுங்க. இவ்வளோ அக்கறை இருக்குவ. நைட்டு அம்மா கிட்ட சொல்லிருக்கணுமா, நான் காலையில் சீக்கிரமாக காலேஜுக்கு போனால் காலையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு எருமை மாடு மாதிரி நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டுருந்ததில் சொல்ல வேண்டியதானே. சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்டி. எந்த விஷயத்த சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லாத. நைட்டு வேற இந்த பேயை வேற பார்த்துட்டு இருந்தா பாத்ரூம்ல, அதுவே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. காலையில சீக்கிரமா போகணுன்ற சொல்றதே மறந்துட்டேன். பேய் இவளுக்கு மட்டும் தனியாக வந்து நிற்குது. பொண்ணா யாராவது நம்புறீங்களா? நீங்களே பார்த்தாதான் நம்ப போறீங்க. ஒரு நாளைக்கு வந்து நிக்க போகுது பாரு உங்க எதிர்க்க பாத்ரூம் அந்த கண்ணாடியில. வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். குளத்தை வேற பரிமளக்கா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். 7 மணிக்கு தான் எழுந்துப்பா. இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா ரெடியா உட்காந்துருக்கா? இல்லையா அம்மா வந்துட்டாங்க. ஏம்மா இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? நீ பால் வாங்க போயிருந்தேன். இது என்ன இது இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி உட்காந்துருக்கா? எங்க கிளம்பிட்டா? வேற எங்கம்மா கிளம்புங்க? காலேஜுக்குமா? 8 மணிக்கு தானே போவேன். 8 மணி பஸ்ஸுக்கு தானே. மணி 6 தான் ஆகுது. இவ்வளவு சீக்கிரமா ரெடியாகி உட்காந்துருக்கா? ஏம்மா இன்னைக்கு அவங்க காலேஜில் வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் தராங்களாம். அதனால சீக்கிரமாக போகணுமா. 7 மணி பஸ்லாம் பிடிக்கணுமா மேடம். அதான் கிளம்பி உட்காந்துருக்காங்க. ஏங்க 7 மணிக்கு பஸ்ஸுக்கு போனோம்னா எங்கிட்ட முன்னாடி நீ சொல்லிருக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி அலாரம் வச்சு நான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு பார்த்து லேட்டாக எழுந்துட்டேன். இன்னும் காஃபியும் போடல, எதுவும் போடல. உங்க அப்பா டிஃபன் வாங்கி வந்துருக்காரு. டிஃபன் சாப்பிட்டு வேணா கிளம்பு. ரொம்ப நல்லா தான் போச்சு. அப்பா டிஃபன் வாங்கி வரல, அந்த காஃபி மட்டும் போடு, குடிச்சிட்டு கிளம்புறேன். காஃபி முதல்ல குடிக்க போறியா, டிஃபன் முதல்ல சாப்பிட போறியா? எதையோ ஒன்று கொடுங்க. இன்னைக்கு 7 மணி பஸ் பிடிப்போனா இல்ல பிடிக்காம போகணும் தெரியல. நான் மட்டும் பஸ் பிடிக்கலன்னு வச்சுக்கேன், நீங்க தான் எத்தனை என்ன விட்டுட்டு வரணும் காலேஜ்ல. ஆமா உங்க அப்பா கடை தரப்பாரு, உங்க காலேஜுக்கு இட்டுன்னு போய் திங்கி வருவாரா? ஒழுங்கா 7 மணி பஸ் பிடிக்கிற வழியா பாரு, காப்பி போட்டு தரேன். இல்ல உங்க அப்பா டிஃபனே வந்துடும். நான் காப்பி போடுறதுக்குள்ள டிஃபன் சாப்பிட்டு கிளம்பு. காஃபிலாம் சாயங்காலம் வந்து குடிச்சுக்கோ. ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏன்னா நீ துணி மேலே நின்று அந்த பால் எதுவுமே கேஸ்ல போடுறி காய்ச்சி காய் வந்து காப்பி போட்டுறேன். கொடுங்கம்மா. ஏண்டி அவ எழுப்ப 7 மணி வரைக்கும் தூங்கி நிற்பால. இவ்வளோ சீக்கிரமா இருந்து உட்காந்துருங்க, மேக்கப் பண்ணி உட்காந்துக்கல. பள்ளிக்கு வழக்கு நல்லா குளிச்சாலா, எதனா கொண்டாலா இல்லையா? பார்த்தே இல்லையா அவ என்ன பண்ணானே? அவளை பார்த்தா குளிச்சுட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஐயா உங்க 2 பேருக்கும் சந்தேகமா தேவையில்ல. நான் நல்லா பல்ல வளைக்கிட்டு தலைக்கு குளிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன்.
அப்படியா? நம்புற மாதிரி இல்ல. நம்ப முடியல போ. சரி, என் புள்ள இன்னைக்கு அதிசயமா காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருக்கு. இதே மாதிரி தினமும் எழுந்து ரெடியானா எவ்வளவு நல்லா இருக்கும். கத்துற வேலை எனக்கு மிச்சமாகும். தினமும் 7 மணி வரைக்கும் எந்திரிமா டைம் ஆகுது இருமே அப்படி சொல்லிட்டு கத்தினே இருக்கணும். இன்னைக்கு வந்து 7 மணி பஸ் பிடிக்கிறதுனால சீக்கிரமா எழுந்திருக்கேன். தினமும் 8 மணி பஸ்ஸுக்கு தானே போனோம். அதுக்கு 7 மணிக்கு எழுந்துக்கிறதே அதிகம். 7 மணிக்கு எழுந்த விட எனக்கு கரெக்டா இருக்கும். சீக்கிரமா எழுந்து என்ன பண்ண போறேன்? ஆனா படிக்கிற பசங்க வாயில இருந்து வந்து பத்தியா காலையில நான் சீக்கிரமா எழுந்து என்ன பண்ண போறேன்னு உடம்பு அவ்வளவு திமிர்ல இருக்குது. காலையில இருந்து புக் எடுத்து படிக்கலாம், கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்களே, புக் எடுத்து படிக்கலாம், எழுதலாம், கொள்ளலாம், இல்ல கூட மாட ஏதாவது 1-2 வேலை செய்யலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காலையில நான் சீக்கிரமா எழுந்து என்ன பண்ண போறேன்னு கேக்குற பத்தியா? உன்னெல்லாம் காலேஜுக்கு அனுப்பிச்சிட கூடாது, மாடு மேய்க்க அனுப்பிச்சிருக்கணும். ஏதாவது மாடு மேய்க்கிறதுக்கா? நம்ம வீட்டுல தான் முதல்ல மாடே இல்லையா? நம்ம சித்தி வீட்டுல தான் இருக்குல்ல, எடுத்து போய் மேய். நீ போய் மேய், வீட்டுல சும்மா தானே இருக்கிற, நீ போய் மேய். நான் சும்மா இருக்கேன், நீ பாத்தியா? ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? அவதான் ஆரம்பிச்சா. இவதாம்மா ஆரம்பிச்சா. காலையில எழுந்ததும் உங்க பாட்டி கிட்ட மல்லு கட்டினேன், இப்போ உங்ககிட்ட மல்லு கட்டினா, அதுக்கப்புறம் வேற யார்ட்ட மல்லு கட்ட போறேன்னு தெரியல. பொழுது விடியதே சூப்பரா தான் இருக்குது. ஒரு நாள் லேட்டா எழுந்துட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே கடவுளே. இந்த மனுஷன் வர டிஃபன் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னும் ஆளை கடமை. நானே இருந்து வாங்கி வந்திருக்கணும். அவர்கிட்ட இருந்து யாருக்குன்னா பேசி நின்று நிற்பாரு. ஆனா உனக்குலாம் மட்டும் பாவமே பார்க்க கூடாதுரி. நீ ஒண்ணு எனக்கு பாவமே பார்க்க தேவையில்ல. போ வேலையை பாரு. உன்னை காப்பி தானே போட சொன்னாங்க, போ அந்த வேலையை போய் பாரு. அது எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடு. அவகிட்ட சண்டைக்கு போனா உனக்கு தூக்கம் வராதே. அப்பா எங்க வரேன்னு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா, சீக்கிரம் வர சொல்லுங்க. அப்படியே ஒரு மசாலா வடை 1, மெது வடை 1, அப்புறம் 2 பூரி செட்டு அப்படி வேணா சொல்லுங்க. காலையில போதுமா? போதும் காலையில கொஞ்சமா தான் சாப்பிடணும். வடகறி கூட வேணா சொல்லுவா? ஆமா, அதை மறந்துட்டு பாருங்க. அதையும் வேணா சொல்லுங்க. வடகறி 2 பார்சல். நான் காலேஜ்ல போயிட்டு மதியத்துக்கு பிரிஞ்சு தான் என்ன வாங்கி சாப்பிடணும். இங்க நல்லா சாப்பிட்டு போனாதான் அங்க தம்முத்துன்னு பிரிஞ்சு வர தருவாங்க. அது வயிறும் பத்தாது, வாயும் பத்தாது. இவ படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போற மாதிரி தெரியல, சாப்பிடறதுக்கு தான் போறா போல இருக்கு.